1980களில் பாலச்சந்தர், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், பாக்யராஜ், விசு போன்றோர் தமிழ் திரையுலகில் பெயர் பெற்ற அதே காலகட்டத்தில் அவர்களுக்கு ஈடாக அவர்களுக்கும் மேலான பொறுப்புகளை ஏற்று திரையுலகை கலக்கி வந்தவர் டி. ராஜேந்தர். பட தயாரிப்பு, திரைக்கதை, உரையாடல், பாடலாசிரியர், நடிப்பு, இயக்கம், நடனம், பாட்டு, இசையமைப்பு, ஒளிப்பதிவு, பட விநியோகிப்பு என ஏகபோக பொறுப்புகளை சுமந்து பலரும் வியக்கும் வண்ணம் செயல்பட்டார். அவர் இயக்கி தயாரித்த படங்கள் பாமர மக்களிடையே பெரு வரவேற்பை பெற்றன. எதுகை மோனையில் உரைநடையை அவர் பிரபலப்படுத்திய அளவுக்கு வேறு எவராலும் செய்ய முடியாது. அது மட்டுமில்லாமல் அவருடைய படங்களில் அவருடன் சேர்ந்து நடிக்கும் நடிகைகளை அவர் தொடாமலே நடிப்பார். அவரை போல் சக நடிகைகளை கண்ணியமாக நடத்தும் ஒருவரை பார்க்க முடியாது என்று பலர் கூறுவர். அன்றைய பிரபல கவிஞர்களை மிஞ்சும் அளவுக்கு அவருடைய பாடல் வரிகள் இருக்கும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒருதலை ராகம். அந்த படத்தில் அவர் படத்தின் நாயகனுக்கு எழுதிய பாடல்கள். படத்தின் நாயகன் தன்னுடன் படிக்கும் சக மாணவி சுபத்ரா மீது காதல் கொள்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்வதில்லை. ஒரு நாள் நாயகன் தன் காதலை சுப்ரதாவிடம் சொல்ல, அவளோ தனது தந்தை குடும்பத்தை தவிக்க விட்டு சென்றதை எண்ணி கோபத்துடன் அவனை திட்டி காதலை உதறி தள்ளுகிறார். இனி அவளுடன் பேசுவதில்லை என்று முடிவெடுத்து பொறுமை காக்கிறான். இறுதியில் அவள் மனம் மாறி காதலை சொல்ல வரும்போது இறந்தும் விடுகிறான். அவனது காதல் ஒருதலை ராகமாகவே முடிவதுதான் கதை. பாடல் ஒன்று இது குழந்தை பாடும் தாலாட்டு என்று தொடங்கும். படத்தின் நாயகன் தன் காதல் ஒருதலை காதலியாகிவிட்டதை எண்ணி விரக்தியில் பாடும் பாடலாக இது அமையும். தனது காதல் நிறைவேற முடியாத காதல் என்ற அர்த்தத்தில் இயற்கை விதிகளுக்கு புறம்பாக பாடல் வரிகள் அமைந்திருக்கும். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியெல்லா ஓடம். நடைமறந்த கால்கள் தன்னில் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழக்கிறேன், சிறகெழுந்த பறவை ஒன்றில் வானத்தில் பார்க்கிறேன், உறவு வராத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன், வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வடிக்கிறேன், விடுந்துவிட்ட பொழுதில் கூட விண்மீனை பார்க்கிறேன், விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். இப்படி இந்த பாடலை பாடி வேற லெவலில் அந்த டைம்லேயே பெரிய விஷயத்தை பண்ணார். படத்தில் சுபத்ரா ராஜாவின் காதலை ஏற்பதாக சொல்ல வரும்பொழுது, ராஜா என் கதை முடியும் நேரம் இது என்பதை பாடலும் சொல்லும் ராகம் இது. இப்படிப்பட்ட படங்களை கொடுத்த டிஆர் இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருக்கிறார். அவரது முதல் படமான உருதை ராகம், அந்த படத்துடன் ரயில் படங்களில் உயிருள்ள ரவிஷா, மைதிலி என்னை காதலி போன்ற படங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றன. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.